வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. ஜோ பைடன் ஷி ஜின்பிங் மீட்டிங்கை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அவரோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ நவம்பர் 15 பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. சைனாவோட பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சந்திக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. ஏன்னா ரெண்டு நாடுகளுமே பார்த்தோன்னா உலகத்தில் பெரிய ஒரு சூப்பர் பவர்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள். அது தாண்டி இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திக்கிறதே பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த வகையில் பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ இப்போ இந்த பைடன் ஷி ஜின்பிங் மீட்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னாக்கா, எஸ்பெஷலி ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ஜோ பைடன் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரம்ப் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த போலரைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இது எக்ஸாக்டா எப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா 2017 இருந்து 2017 வந்து என்னாச்சு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சைனாவோட எக்கனாமி வந்து PPP ஜிடிபின்னு சொல்லுவோம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஜிடிபி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைனா வந்து யூஎஸ்க்கு அகெயின் மேல போயிடுறாங்க. நம்ம அதுதான் வந்து யூஸ்வலா என்ன சொல்றதுனாக்கா, the US always wants to be number one in everything. எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சைனா வந்து நம்பர் 2 இருக்கிறதுக்கு வந்து they are accepting with it. ஏன்னாக்கா சைனா தான் எக்ஸ்போர்ட் ப்ரொடியூசிங் நேஷன். எல்லாத்தையும் கன்சியூம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் தான். அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா they were all fine with it. ஆனா 2017 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைனா வந்து யூஎஸ் ஓவர்டேக் பண்ணோம்னா யூஎஸ்க்கு வந்து ஒரு விதமான ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி சைனாக்கு அகேன்ஸ்டா. அந்த ஃபியர் வந்தனால என்னாச்சு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலரைஸ் ஆகி ரெண்டு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் எக்கனாமிஸ் வர ஆரம்பிச்சோன்னு என்னாச்சு, சைனாவோட எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அதிகமாச்சு. நிறைய கண்ட்ரிஸை வந்து அவங்க வந்து தே ஸ்டார்டட், நிறைய பேருக்கு ப்ரிடேட்டரி எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு பணம் கொடுத்து, நிறைய கண்ட்ரிஸ்லாம் பணம் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபண்டிங்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ணனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்தாங்க. இன்னொரு சைட்ல யூஎஸ் வந்து அவங்களோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிஸ் எல்லாம் இருந்தாங்க. 2017 டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு சைனா நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய ட்ரேட் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபேர் ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்புறம் ஹுவாவேன்னு ஒரு பெரிய சைனீஸ் கம்பெனி, இப்போ அவங்க கூட வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ்லாம் கூட லான்ச் பண்றாங்க. இப்போ அவங்க மேல கூட நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ், பாலிசி ரெகுலேஷன்ஸ், சாங்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டாங்க. இந்த சாங்ஷன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்தது. ஜோ பைடன் கவர்மெண்ட் அடுத்தது வந்தது. ஜோ பைடன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து யூஎஸ் பாலிசி வித் சைனா வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ அந்த போலரைசேஷன்ல ரொம்ப அதிகமா இருந்தது. என்ன ட்ரம்ப் கவர்மெண்ட் வரும்போது யூரோப்பும் வந்து அப்போ யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. இப்போ பைடன் கவர்மெண்ட் வந்தோன்னா யூரோப்பும் வந்து யூஎஸ் கூட வந்துட்டாங்க, இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ இது வந்து இவ்வளோ கண்டினியூஸா வர வர என்னாச்சு, உங்களுக்கு அந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் வந்தோன்னா இப்போ சைனா என்ன ஆயிடுச்சு, சைனா, ரஷ்யா, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், பிரேசில், இந்தியா டு சம் எக்ஸ்டென்ட் மியூச்சுவலா இருந்தாங்க. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் அரப் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி ஒன் ஆஃப் த பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து சைனா என்ன பண்ணாங்கன்னாக்கா, சவுதியும் ஈரானும் வந்து தே வேர் எக்ஸ்ட்ரீம்லி அகேன்ஸ்ட் ஈச் அதர். அந்த ரெண்டு கண்ட்ரியும் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தேர் ஃபாரின் பாலிசி. ஸோ அதை வந்து கொண்டு வந்தது ஒரு பெரிய அதாவது ஒரு பண்ண முடியாத ஒன்றை வந்து பண்ணாங்க. அண்ட் எவ்ரிபடி லுக்ட் அப் ஆன் தெம் தட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஸோ தே வேர் க்ரோயிங் மச் ஸ்ட்ராங்கர் இன் ஏரியாஸ் வேர் த யூஎஸ் வாஸ் வீக்கர். எங்கெல்லாம் யூஎஸ் வீக்கா இருந்தாங்களோ, யூஎஸ்க்கு அப்போ வந்து சவுதி அரேபியா கூட ஒரு ஜமால் கஷோகி அந்த இஷ்யூல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனாங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஆனப்போ அந்த இடத்துல எல்லாம் சைனா வேக்யூம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ சைனாவுக்கு என்னாச்சு, யூரோப் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க, அரப் கண்ட்ரிஸோடயும் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க, ரஷ்யாவோடய ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. ஸோ யூஎஸ்க்கு வந்து டைரக்டா ஒரு சேலஞ்சா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாக் வந்தது, டீடாலரைசேஷன் அப்படின்னு சொல்லி. சைனா வந்து ஒரு யுவானை வந்து ஒரு சென்ட்ரல் கரன்சி ஆக்கிட முடியும், அந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கூட ட்ரேட் பண்றதுனால அவங்களால பண்ண முடியும்னு இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரும்போது இப்போ வர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப போலரைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு சைட்ல வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து ரீசெண்டா ஒரு சமிட் நடந்தது சவுதி அரேபியால. அப்ப அரப் நேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இன்னொரு சைட்ல ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து யூரோப் வந்து யூஎஸோட இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்துல வந்து சைனா இஸ் ஒன் ஆஃப் த சீன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங் எக்கனாமிஸ். சைனாவும் அதை ஏன் விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைனா வந்து வேர்ல்டுல வந்து ஒரு சில இது அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஒன்று வந்து பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். எங்க வந்து தே ஃபைண்ட் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட், தே வெரி ஹாப்பி வித் இட். அது ஒன்று. ரெண்டாவது வந்து
அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, இந்த குளோபல் லெவல்ல அவங்களும் ஒரு ஒரு பவர்ஃபுல் அதாவது எல்லா கண்ட்ரீஸும் அவங்கள ஒரு பவர்ஃபுல்லா பார்க்குற அளவுக்கு தே நீட் டு செட் தேர் டோன் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஆனா இன்னொரு ஒரு அப்ரிஷியேட்டிங் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சைனா என்னைக்குமே இன்னொரு கண்ட்ரி உள்ள போய் தே ஹேவ் நெவர் இன்டர்ஃபியர்ட் இன்டு த எனி அதர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அதர் தென் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால எந்த கண்ட்ரி இப்போ டிக்டேட்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து சைனா வந்து தே நெவர் ஃபெல்ட் சைனா அஸ் அ த்ரெட். ஸோ அதனால தே வேர் ஃபைன் வித் இட். இப்போ வித் சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த டைம்ல வந்து யூஎஸ் ஹஸ் ஆல்சோ ரியலைஸ் தட் சைனா நமக்கு தேவை அப்படின்றது. ஏன்னா நிறைய வந்து டிவைட் ஆயிட்டு வர சமயத்துல சைனாவோட வந்து வெறும் ஒரு சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து வெறும் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்கு. சைனாவும் யூஎஸும் மற்றபடி எந்த ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்சியேஷன் எதுவுமே கிடையாது. அதர் தென் அந்த தைவான் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, we will look forward for China to welcome அப்படின்றது அவங்க யூஎஸ் சைட்ல பண்ணாங்க. சைனா சைட்ல இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்போ சைனாவுக்கு வந்து நிறைய ஒரு சைனா வெளிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இன்டர்னலி வந்து ஜி ஜின்பிங் மேல உள்ளுக்குள்ள நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ஹை இன்ஃபிளேஷன் ஒன்று வந்துருச்சு. இன்னொன்று வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து புது புது பிஸ்னஸ் மேல நிறைய சாங்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால தே வாண்டட் டு ரிமூவ் தீஸ் சாங்ஷன்ஸ். அட் த சேம் டைம் நியூ டெக்னாலஜி சச் அஸ் ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து தே நீட் மச் மோர் ஆஃப் குளோபல் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ஸ்லாம் இருக்கிற சமயத்தில் நமக்கு வந்து அவங்களுக்கும் வந்து யூஎஸ் தேவைப்படுது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஜி ஜின்பிங் வந்து இப்போ இந்த போன வாரம் வந்து ஹி விசிட்டட் யூஎஸ். அண்ட் டு சே திஸ், ஜி ஜின்பிங் வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஆல் த இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருக்கிற எல்லா டாப் அமெரிக்காவோட லீடர்ஸ் எல்லாருமே அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல போனப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ், 3 வாட்டி வந்து கைத்தட்டல் அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஹி வாஸ் ரியலி வெல்கம் இன் தட் ரீஜன் ஃபார் ஃபாஸ்டரிங் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ். அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் சைனாவுக்கும் யூஎஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா இப்போ பெட்டர் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியா எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஎஸ் சைனாவை கொஞ்சம் அக்ரெசிவாக டீல் பண்ணாங்க, குவாட் ஆக்கஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, குவாட்ல இந்தியாவும் ஒரு மெம்பர். ஸோ அந்த டைமில் இருந்த சூழல் என்னென்னா, அப்போ பரவலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவும் வெஸ்ட்டும் சேர்ந்து சைனாவை கார்னர் பண்ணும்போது அது இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா சைனாவுக்கு போக வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அமெரிக்கன்ஸ் சைனாவை ஸ்குவீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் நிறைய தியரிஸ்லாம் முன்வைக்கப்பட்டது. இப்போ சைனாவும் யூஎஸும் நெருங்குற மாதிரி தெரியுது. இந்தியாவை இது எப்படி அஃபெக்ட் பண்ணும்? இந்தியாவை ரொம்ப பாதிக்கும். என்னன்னாக்கா இந்தியா வந்து இந்தியாவை ரொம்ப பாதிக்கும், இந்தியாவை எதுவும் பாதிக்காது. 2 விதமா பார்க்கலாம். இந்தியாவை எந்த விதத்துல பாதிக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க. நான் வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டா நான் வந்து வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய சாங்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது 2 சைட்லயும் மாத்தி சாங்ஷன் பண்றாங்க. அமெரிக்கா வந்து சைனா மேல சாங்ஷன் போட்டாங்கன்னா சைனா திரும்ப அமெரிக்கன் ஃபர்ம்ஸ் மேல சாங்ஷன் போடுறாங்க. இப்போ ஏஎம்டின்னு ஒரு மைக்ரோ இதுன்னா ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் மேல சைனா வந்து ஒரு சாங்ஷன் போட்டாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து சைனீஸ் கம்பெனிஸ் மேல ஹுவாவே மேலாம் சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைன்ற போது இந்தியா தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு அட்வான்டேஜ் விச் இஸ் தேர் ஒன்லி பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா வந்து ஹியூஜ் பாப்புலேஷன், லேபர் ஃபோர்ஸ். அதனால எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்னாக்க நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் சைனானாக்க தட் வில் ஒன்லி பி இந்தியா. வியட்நாம் இவங்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி பேஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஒரு விதத்துல வந்து இவங்களுக்கு வந்து அதர் தேன் இது இந்தியா. ஆனா இந்தியா இப்போ இந்த மாதிரி இப்போ அவங்க சாங்ஷன்ஸ் அண்ட் பாலிசிஸை இன்னும் ஸ்மூத் ஆக்கும்போது அப்போ அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இப்போ ஒரு ஃபேக்டரி இங்க மூடிட்டு இங்க திறக்கணும், இல்லை இன்னொரு ஃபேக்டரிக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ நம்ம எதுக்கு அதை பண்ணணுன்றதுக்கு இங்கே வந்து இப்போ வந்து தே வில் கண்டினியூ ஃபர்தர் வித் மோர் ஆஃப் ஈஸ் அண்ட் பிரேக் த்ரூ ஆகுறதுனால அது ஒரு சைட்ல நடக்கும். எந்த விதத்துல வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து எதுவும் அது பாதிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னைக்குமே வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு இந்தியா க்ளோஸோ அந்த அளவுக்கு சைனா க்ளோஸ் ஆக முடியாது. ஏன்னாக்கா டெமோக்ரஸி அண்ட் அட் த சேம் டைம் கேபிட்டலிசம். ஸோ டெமோக்ரஸிக்கும்போது இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் சேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிமிலர் ஐடியாஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இன்னொரு ஏரியா வந்து கேபிட்டலிசம். இந்த கேபிட்டலிசம்ல வந்து 2 பேருமே பொலிட்டிக்கலி இது ரெண்டும் வந்து ஒரு இட்ஸ் ஒன் வேர் விச் யுனைட்ஸ் இந்தியா அண்ட் யூஎஸ்.
இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியலி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்னு போகும்போது இந்தியா அண்ட் த யூஎஸ் நீட் ஈச் அதர். ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த ஏஐ அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அப்படின்றபோது தே நீட். மூணாவது ஒரு இது வந்து மார்க்கெட்னு பார்த்தாக்கா இந்தியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஃபார் யூஎஸ். Definitely China is the first important market, but at the same time வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து இந்தியா இஸ் அ வெரி ஹியூஜ் மார்க்கெட் விச் தே கேனாட் அவங்க எக்காரணத்தை கொண்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு மார்க்கெட். ஸோ சீயிங் திஸ் இது வந்து பாதிக்கவும் பாதிக்காது. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்தளவில் இப்போ அவங்க இஸ்ரேலையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி யுக்ரைனுக்கும் அவங்க நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏஷியாவை அவங்களால நேச்சுரலாக பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒன்று தாய்வானில் பிரச்சனை ஏதாவது வந்தால் கூட நாளைக்கு இன்டர்வீன் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ அந்த சைடில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இப்போ இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்கன்ஸ் இறங்கி வராங்கன்னா இதுவும் ஒரு காரணம் தான். சைனாவை ப்ரொவோக் பண்ண வேண்டாம், அவங்களோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு போக்கில் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதில் கேள்வி என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கும் நாளைக்கு சைனா கிட்ட இருந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வருது, ஏதோ ஒரு இராணுவ ரீதியான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அது எதுவுமே வந்து சைனா அதை தான் வந்து நேற்று அந்த ஜி ஜின்பிங்கோட ஸ்பீச்சில் அவர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, நாங்கள் வந்து சைனா வில் நெவர் இன்டர்ஃபியர் இன் டு எனி ஆஃப் தேர் எக்ஸ்பேன்ஷன். நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் ஐடியாவில் இல்லை, சைனா வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை, நாங்கள் யாரையும் வந்து த்ரெட்டன் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஆனால் வந்துட்டு நாங்கள் வி ஆல்வேஸ் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இன்டெகிரேட்டிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் இன் காமன் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும், அதுதான் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு நல்லது, எக்கனாமிக்ஸ்க்கு நல்லது, அதுல தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு வந்து ஜி ஜின்பிங் அங்கேயே சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எக்காரணத்துக்கு ஒன்று பாலிசிஸ் வில் நாட் சேஞ்ச், த அலையன்சஸ் வில் நாட் சேஞ்ச். அவங்களோட எப்படி எக்ஸிஸ்டிங்கா இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும். விச் மீன்ஸ் சைனாஸ் பிரசன்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா சைனாவோட வார் ஷிப்ஸ்லாம் வந்து வார் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸ் பாகிஸ்தானோட வந்து தே ஆர் ஒர்க்கிங் அப்பான் இட். ஸோ அதெல்லாம் வந்து இட் வில் ஜஸ்ட் கேரி ஆன் லைக் ஆஸ் யூஷுவல். பட் அவங்க அங்கே வந்துட்டு ஸ்ரீலங்கா கூடயும் வந்துட்டு தே ஆர் போர்ட் அங்கே இருக்கிறதுனால தே ஹாவ் அ வெரி க்ளோசர் ப்ராக்சிமிட்டி வித் ஸ்ரீலங்கா. ஸோ இதெல்லாம் இருந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அஸ் அ த்ரெட்டனிங் பெர்ஸ்பெக்டிவ். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நாளைக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு வந்ததுனாக்கா அப்போ வந்து டெஃபினெட்லி அப்போ வந்து ஒரு யூஎஸோட ஒரு சப்போர்ட் அண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வரும். அப்போ அந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்தால் கூட அப்போ வந்து இட் வில் ஸ்டில் ஸ்டாண்ட் வித் இந்தியா, considering the point that India is also one of the defense இதில் வந்து இந்தியா and the US are much closer than China and the US. China and the US வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறாங்க, வேறஸ் இந்தியா வந்து ஒரு யூஎஸ்க்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அண்ட் யூஎஸ் மிலிட்ரி வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து சைனா அண்ட் யூஎஸோட மிலிட்ரி பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த ரீஜன்னு கிடையாது, இன்னொரு ரீஜன் இருக்குது, ஜப்பான் சைடு அந்த ஐலண்ட்ஸ் இருக்குது, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் அந்த சைடு ரீஜன். அந்த ரீஜன்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பார்டர் ஃபோர்ஸ். ரெண்டு பேருக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தே வில் டெஃபினெட்லி அது வந்து மிலிட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த சேஞ்சும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர் டு ஓப்பன் அப் மச் மோர். பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ லீட் டு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். அப்போ யூஎஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்றதுனால நீங்க பொலிட்டிக்கலி யூ ஷுட் ஆல்சோ பி அசோசியேட்டட் வித் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா எந்த ஏரியாஸ்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு வந்து இட் இஸ் இன் டு ஃபென்டானில்ன்றது ஒரு கெமிக்கல் பேஸ். அந்த இண்டஸ்ட்ரியில வந்து சைனா வந்து நிறைய தே வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் மோர், அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ரெண்டாவது வந்து மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸ் போது எந்த விதத்துல தே கேன் ஸ்டார்ட் பார்ட்னரிங் டுகெதர் அப்படின்றது. மூணாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டுத்துலயும் வந்து ரெண்டு பேருமே ஏசியா பசிபிக் ரீஜன்ல வந்து ஹவு தே போத் கேன் மியூச்சுவலி ஒர்க் டுகெதர்ன்ற ஏரியால வந்து தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர். இன்னைக்கு காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகிள் படித்தேன். அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, சைனாவும் யூஎஸும் ஆக்சுவலாக அவங்க நெருங்கி வரல,
பட் யூஎஸ் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாஸ்ன்னு சொல்லலாம். சைனாவோட இப்போ நம்ம அக்ரெசிவாக இருக்க வேண்டாம், ஏன்னா இப்போ நமக்கு ஏற்கனவே யுக்ரைன்லேயும் இஸ்ரேலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாஸாக பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக ஒரு சின்ன பீரியடு சைனாவோட நம்ம க்ளோஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அக்ரெசிவாக சைனாவை டீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டுரை படித்து அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான். சைனாவுக்கு யுஎஸ்க்கு வந்து ஏன் சைனா தேவை அப்படின்னு இந்த சமயத்துல தேவைன்னாக்கா, சைனா இஸ் ஆல்வேஸ் அ ட்ரஸ்டபிள் பார்ட்னர், நாட் லைக் ரஷ்யா வாஸ். இப்போ வந்து இதே சைனா வந்து கம்யூனிசம், யுஎஸ் வந்து கேபிட்டலிசம். இப்போ வந்து ஈவன் தோ ரஷ்யா இஸ் ஆல்சோ கம்யூனிசம் அண்ட் யுஎஸ் இஸ் கேபிட்டலிசம், அப்போ வந்து சைனா இஸ் நெவர் பீன் அ பொலிட்டிக்கல் த்ரெட் டு த யுஎஸ். அதாவது பொலிட்டிக்கல் த்ரெட்ன்ற போது ஒரு வேற கண்ட்ரியை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு த்ரெட்டா இருந்தது கிடையாது. சைனா இஸ் நெவர் பீன். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆல்வேஸ் ஃபெல் தட் லைக் பொலிட்டிக்கலி நமக்கு வந்து இன்னைக்கு சைனா தேவை. ஏன்னாக்கா மிடில் ஈஸ்ட்ல வந்து நிறைய ஒரு டீஸ்டெபிலிட்டி வர சமயத்துல எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்கனாக்கா இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் த ஹோல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிடும் அப்படின்றது யுஎஸ்க்கும் தெரியும். இன்னொரு சைட்ல அதோட ஒரு ரெப்பர்கஷன், இப்போ நாளைக்கு எல்லாம் ஒன்று கூடினாக்கா இந்த யூஎஸ் வந்து நாளைக்கு சாங்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டாங்கனாக்கா சைனா மேல, சைனீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி எக்கனாமிக்கலி அஃபெக்டட். இன்னொன்று சைட்ல பார்த்தாக்கா சைனா நிறைய இடத்துல கடன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்பிரிக்கன் எக்கனாமிஸ்க்குலாம் கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வார்ஸ் எல்லாம் டிலே ஆக அவங்க கொடுத்த கடன் வந்து வராது. ஏன்னா முக்கால்வாசி இப்போ அரப் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கனாக்கா அப்போ அந்த கடன் வராதுன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து தே வில் கொலாப்ஸ் டவுன், திவால் ஆயிடும் கண்ட்ரியே. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க இப்போ இதுதான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னாக்கா, அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தாக்கா இட்ஸ் பேசிக்கலி த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் விச் டிரைவ்ஸ் த ஹோல் வேர்ல்டு. இப்போ வேர்ல்டுல மேக்ஸிமம் சர்க்குலேட்டட் கரன்சி எதுன்னு பார்த்தாக்கா த யூஎஸ் டாலர். த வேர்ல்டோட யூஎஸ் டாலரை இருக்கிறதுலே அதிகமா யார் வாங்கி வச்சிருக்கான்னு பார்த்தா சைனா. ஸோ அப்படி இருக்கிறதுலே பிரிண்ட் அதிகமா பண்ற கரன்சி எதுன்னா யூஎஸ் டாலர். அதை அதிகமா வாங்கி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா சைனா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து வில் பி த பார்ட்டிஸ் அஃபெக்டட் இஃப் த குளோபல் வேர்ல்ட் இஸ் ஃபைட்டிங் அரவுண்ட் லைக் திஸ். ஸோ அதனால அவங்க வந்து நம்ம ஒன்று கூடி we will start working togetherன்றபோது we will always stand up for each other அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவலா it is a mutual need for each other. ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் இறங்கி வந்து ரெண்டு நாட்டோட தலைவர்களும் மீட் பண்ணுறாங்கன்னா இந்த மீட்டிங் ரெண்டு நாடுகளுக்கும் அவசியம் தான். ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, யாருக்கு இது ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. யூஎஸ்ஏக்கு இந்த மீட்டிங் ரொம்ப அவசியமா, சைனாவுக்கு இது ரொம்ப அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா யூஎஸ் பொறுத்தளவில் நீங்கள் சொன்னது போல் நிறையா பேர்டன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய தேவை அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. சைனாவுக்கும் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்களோட எக்கானமி பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் யாருக்கு ரொம்ப இந்த மீட்டிங் அவசியம்னு நினைக்கிறீங்க? இது யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பொலிட்டிக்கலி தே நீட் சைனா, சைனாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி தே நீட் யுஎஸ். பொலிட்டிக்கலி எந்த விதத்துல வந்து இன்னைக்கு தேவை யுஎஸ்க்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு தே நீட் மோர் ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்க்கு வந்து இன்னைக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தே ஆர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுக்கிறாங்க. சவுதி அரேபியா பழைய ஃப்ரெண்டு, ஜார்டன் வந்து ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, எஜிப்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு. இப்போ இவங்கெல்லாம் வந்து டியூ டு த டீஸ்டெபிலிட்டி இந்த ரீஜன் அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுக்கிறாங்க. பொலிட்டிக்கலி இப்போ வந்து அவங்களுக்கு தே நீட் மோர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியா வந்து இட்ஸ் வெரி இம்பேலன்ஸ்ட், அதாவது இம்பேலன்ஸ் ஃபார் த யூஎஸ். அவங்களுக்கு வந்து இப்போ யூஎஸ் வந்து இட்ஸ் நாட், இந்தியா வந்து இட் இஸ் ஆன் ரஷ்யாவோட சைட்லயும் இருக்கிறாங்க, யூஎஸ் சைட்லயும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த பாலஸ்டைன் அண்ட் இஸ்ரேல் அண்ட் த அரப் கான்ஃபிளிக்ஸ்லயும் வந்து இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாண்ட். அது வந்து ட்ரெடிஷ்னலா அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டாண்ட் அது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யூஎஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு வி நீட் மோர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பொலிட்டிக்கலி தே ஸ்டாண்ட் அக்ராஸ் அண்ட் தே பிலீவ் தட் வி நீட் த சைனா டுகெதர் நினைக்கிறாங்க. ஆன் த அதர் சைடு வந்து நீங்க வந்து ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சைனால பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கனாக்கா, இன்னைக்கு யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் கன்சியூமர்ஸ்க்கு வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கிறாங்க. டெஃபினெட்லி இந்தியாவை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, டெஃபினெட்லி வந்து யூரோப்பை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, வியட்நாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டா போயிடுவாங்க. ஒரு அட்லீஸ்ட் லாங் டேர்ம் இல்லாட்டியும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு தே வில் ஸ்டார்ட் ஸ்டெபிலைசிங் வித் தீஸ் கண்ட்ரிஸ். இதனால நம்மளோட பொருளாதாரம் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால நமக்கு வந்து எக்கனாமிக்கலி
நமக்கு வந்து யூஎஸ் தேவை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, வி ஷுட் ஆல்வேஸ் பி த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃபியூச்சர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சப்ளை செயின் அண்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது எல்லாமே அதான் சொல்றேன், சப்ளை செயின் பிகின்ஸ் ஃப்ரம் சைனா அண்ட் எண்ட்ஸ் இன் சைனா. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து இட்ஸ் இன்டர்டிபெண்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு சாங்ஷன்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் இதுன்னு வரும்போது இட் அஃபெக்ட்ஸ் த கண்ட்ரிஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்தாலும் ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் எப்பொழுதும் சொல்றது அதுதான், எக்கனாமிக் டாமினன்ஸ் இஸ் வாட் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். பணம் இல்லைனாக்கா உங்களால வந்து பொலிட்டிக்கலி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லா கண்ட்ரியும் சடனா வந்து ஒரு பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்கனாக்கா, அப்போ வந்து சைனாவுக்கு வர வேண்டிய பணம் வரலனாக்கா அப்போ சைனா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இன்னொன்று வந்து சைனா நிறைய இடத்துல கடன் வாங்கி அந்த சைனாவோட அந்த ஒன் பெல்ட் ரூட் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க, அந்த சில்க் ரூட் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த சில்க் ரூட்ல அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு யூரோப் அண்ட் யூஎஸ்க்கு வரலன்னு, யூரோப்புக்கு வரலன்னு வைங்களேன், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மெயின் கன்சம்ஷன் மார்க்கெட்ஸ் வந்து இவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ சைனாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ சைனாவுக்கு என்ன தெரியும்னாக்கா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், குளோபலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், போர்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜெர்மனியில் ஹாம்பர்க்ல ஒரு போர்ட் வாங்கியிருக்காங்க, கிரீஸ்ல ஒரு போர்ட் வச்சிருக்காங்க, கனடால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆயிடுச்சுனாக்கா அவங்களோட வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் இன் த லாங் டேர்ம். அண்ட் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கண்ட்ரியோட அந்த பிளாஸ்ட் அந்த மேலே போன அந்த பபுள் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா it will really collapse. So they also need each other. Like what the US needs China, the China needs US. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ட்ரம்ப் வந்து சைனாவை கொஞ்சம் கடுமையாக கையாண்டார். பட் இப்போ பைடன் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார், சைனாவோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடி ஆகியிருக்காங்க இப்போ அமெரிக்கன்ஸ். ஸோ இதை அமெரிக்கன் பப்ளிக் எப்படி பார்ப்பாங்கன்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அமெரிக்கன் பப்ளிக்கை பொறுத்தளவு அங்கே சைனாவுக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பைடன் அங்கே சைனாவோட ரொம்ப க்ளோஸாக போகிறாருன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸை எப்படி பாதிக்கும், அது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தாதா? பைடனோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் படி பார்த்தாக்கா இப்போ ரீசெண்டாக வந்து இட்ஸ் ஆன் அ வெரி நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது. நெகட்டிவ்னா இட்ஸ் வெரி, ஐ மீன் இட்ஸ் ஃபாலிங் டவுன். பர்ஃபார்மன்ஸ்ன்றது எந்த பேசிஸ்ல சொல்வீங்கன்னாக்கா, எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது, ஜாப் கிரியேஷன் இதில் இருக்குது. எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட் இஸ் கம்மிங் பேக், இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாயிட்டே வருது, யூஎஸோட இன்ஃப்ளேஷன். அண்ட் த மார்க்கெட்ஸ் இப்போதான் வந்து கொஞ்சம் இனிமேல், அதாவது ஜான்வரியிலேருந்து தான் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இப்போ வரைக்கும் பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் எக்கனாமிக்கலி. இன்னொரு சைடில் வந்து பார்த்தாக்கா பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்போட ஓட் ஷேர் இஸ் இன்க்ரீசிங். ஏன்னாக்கா இந்த இஸ்ரேலில் அந்த நடக்கிற அந்த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன்ல நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்னால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு யூஎஸ் உள்ளேயும் வந்து டிவைட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் உள்ளேயும் எந்த மாதிரி டிவைட் ஆயிடுச்சு அதுதான் நான் சொல்றேன். யூஎஸ் உள்ள எந்த மாதிரி டிவிசிவ்னஸ் வந்துருச்சுன்னு பார்த்தாக்கா, ஒரு ஏன்னா இங்கே யூஎஸ் உள்ள நிறைய அரப் செட்டிலர்ஸ் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து யூஎஸ் உள்ள நிறைய ஒரு வெஸ்டர்ன் செட்டிலர்ஸும் இருக்கிறாங்க, இஸ்ரேல் செட்டிலர்ஸும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு டிவைட் வருது. அதுல ரிப்பப்ளிகன்ஸ் யாருக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டு. டெமோக்ரட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட், அட் த சேம் டைம் பாலஸ்டைனுக்கும் சப்போர்ட். ஏன்னா அவங்க வந்து டெமோக்ரட்ஸ்ன்ற போது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஓட் பேங்க் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு யூஎஸ் உள்ள வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு 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 நேக்கட் ட்ரூத், அதை சொல்ல வேண்டிய ஒரு ட்ரூத் என்னன்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு போலரைசேஷன் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அந்த போலரைசேஷன் எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு முஸ்லிம்ஸ் அண்ட் ஆன்டி முஸ்லிம்ஸ் மாதிரி ஆகுது எல்லா கண்ட்ரீஸ்லயும். யூகேல பார்த்தீங்கன்னாக்கா ரீசென்ட்லி வந்து ஒரு அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு அன்னெசரி கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் மாத்தினாங்க. இப்போ டேவிட் கேமரன் வந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு, இப்போ பிரான்ஸ்லயும் அதே மாதிரி, இப்போ அரௌண்ட் த வேர்ல்டு என்ன ஆகுது, அந்த இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அன்செட்டிலிங் செட்டில்மெண்ட், அன்செட்டிலிங் த ஈவெண்ட். அதாவது இது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி. எல்லாரும் யூனிஃபைடா ஹார்மோனியஸா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது இன்னைக்கு யூஎஸ் உள்ளயும் அந்த மாதிரி பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது எலெக்ஷன் அப்போ கரெக்டா வந்து இட் வில் ஸ்விங் a lot of
parties, whoever will majorly get the advantage out of this. So அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தாக்கா the current government is going through a lot of challenges. அப்படி இருக்கும்போது இப்போ சைனா வந்து மக்களுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா சைனா மேல அவங்களுக்கு ஒரே ஒரு அது ஒரு எலெக்ஷன் ஃபோபியால தான் ஒன்னே சொன்னாங்க, இந்த மாதிரி சைனா இஸ் ட்ரைங் டு பீட் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்லாம். ஆனா அது வந்து இண்டஸ்ட்ரி மத்தியில எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி த யூஎஸ் நீட்ஸ் சைனா as much as சைனா நீட்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லேப்டாப்ல இருந்து மொபைல்ல இருந்து எல்லாமே இட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் சைனா. இன்னைக்கு க்ளோத் மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே அலிபாபாலேருந்து ஷீயின்லேருந்து எல்லாரும் தான் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங்லேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது த யூஎஸ் நீட்ஸ் சைனா இன் எவ்ரி திங் ஆஸ் மச் அஸ் சைனா நீட்ஸ். ஸோ பீப்புள் டோன்ட் ஃபைண்ட் தே டோன்ட் அங்கே ஒரு ஹேட்டு கிடையாது. தோ ஒரு விதமான ஒரு சில இந்த சின்ன சின்ன ரோக் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். கொஞ்சம் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ்க்கு அகேன்ஸ்டான ரோக் இன்சிடென்ட்ஸ் அது வந்து அதெல்லாம் அங்கங்கே நடக்கிறது உண்டு. பட் largely they don't see Southeast Asians as a threat in the environment. And இப்போ வந்து மெயினா அந்த law and order disruption அது வந்து அரௌண்ட் த வேர்ல்டு வர்றது வந்து மெயினா அந்த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட்னால தான் வருது ஒழிய மற்றபடி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஏஷியன்ஸ். நடக்கிற இப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது சைனா மேபி கொஞ்சம் டிஃபென்சிவான ஒரு லைன் எடுக்கிறாங்களோ, கொஞ்சம் பின் வாங்குறாங்களோ, டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் கேட்க தோணுது. ஏன்னா பைடனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷி ஜின்பிங் என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாரு, ஆண்டனி ஆல்பைன்ஸை மீட் பண்ணுறாரு. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு ஆக்கஸ் மெம்பர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி கான்ஃபரன்டேஷன் வேண்டாம், கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் ரிவர்ஸில் போகலான்ற மூடில் இருக்காங்களா சைனான்ற மாதிரியும் கேட்க தோணுது. எப்படி பார்க்குறீங்களா? ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி ரைட். அதாவது சைனாவுக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டீஸ்டெபிளைஸ்டு எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்ல அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா நிறைய கடன் வாங்கி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நானே இன்னைக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு கடை திறக்கிறேன், பேங்க்ல கடன் வாங்கி ஒரு கடை திறக்கிறேன். அப்போ அந்த தெருவில் ஃபுல்லாக வந்து டெய்லி யாராவது சண்டை போட்டுருந்தாங்கன்னா யாரும் வெளியே வந்து என் கடையில் எதுவும் சாப்பாடு வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஐ நீட் த மோஸ்ட் ஹெல்த்தி என்வாயன்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சைனா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 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 டிஸ்டர்ப்டு என்வாயன்மெண்ட் வரும்போது அவங்களோட சப்ளை செயின் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்க வந்து தேர் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. அதனால அவங்க வந்து முன் வர்றது வந்து தே லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஃபோர்ஜிங் மச் மோர் அ பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட். அதுதான் ஒரு வந்து நேற்று பேசும்போது ஷி ஜின்பிங் அதை தான் சொல்லிட்டாரு. அவர் அதை கிளியரா வந்து அதை எம்பசிஸ் பண்ணி என்ன சொன்னார்னாக்கா, சைனா எந்த ஒரு கண்ட்ரியோட எந்த இதுலையுமே நாங்கள் வி வில் நாட் ஃபோர்ஜ் இன்டு எக்ஸ்பான்ஷனிசம்ன்றது அந்த எக்ஸ்பான்ஷனிசம் வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. நாங்க எந்த கண்ட்ரிலையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், எக்ஸ்பான்ஷனிசம் நடக்காது, எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து ஒரு வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் very peaceful business environment where we want to integrate together ன்ற வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரெஸ்டோட அவங்க முன் வரல. தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ரிமூவிங் ஆல் த பேன்ஸ். ஏன்னா நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பெரிய சைனீஸ் கம்பெனில இருந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூஎஸ். ஸோ இது வந்து ஒரு இட் ஸ்மூத்தன்ஸ் டவுன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். இந்த மீட்டிங்கை ஜோ பைடன் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அவர் மேலே வைக்கப்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. ஸோ பேசுகிற விஷயங்கள்லாம் கிளியராக இல்லை, தவறான விஷயங்களெல்லாம் பேசிடுறாருன்ற மாதிரிலாம் நிறையா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த மீட்டிங்லேயும் பார்த்தோன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஷி ஜின்பிங் இப்போவும் நீங்கள் டிக்டேட்டர் தான் பார்க்குறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். இப்போ ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் பார்த்தோன்னா பைடன் கால்ஸ் ஷி ஜின்பிங் டிக்டேட்டர் அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் எல்லாத்துலேயும் வருது. ஸோ இப்போ இந்த மீட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பார்க்குறீங்க பைடன்? இல்லை, அது நீங்கள் எப்படின்னாக்கா அதாவது இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் ஐ எம் நாட் வெரி க்ளோஸ் டு சைனா. அதாவது ஏன் அந்த டிக்டேட்டர்ன்ற வார்த்தையை சொல்லலைன்னு வைங்களேன், அப்போ வந்து ஒரு சைடு மீடியா என்ன சொல்லுவாங்க, சைனால அந்த உய்குர் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் இட். அப்புறம் நீங்க வந்து யூஎஸ் அந்த நீங்க டெமோக்ரட்ஸா இருந்துட்டு இந்த அளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க ஒரு சைட்ல வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ ஃபோ ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போகும்போது ஒரு சைட்ல யூ எம்ப்ரேஸ் ஷி ஜின்பிங்,
and show that China is our healthiest partner அப்படின்னு. அப்போ ஒரு சைட்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா அப்போசிஷன். அப்போ நீங்க வந்து இந்த டெமோக்ரட்ஸா இருந்துட்டு நீங்க அந்த சைனாவோட அந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கலைன்னு, அப்போ ஒரு சைட்ல சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்ட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி இஸ் ஆல்சோ டிக்டேட்டர்ஷிப்லாம் வந்து ஹி ஸ்டில் அ டிக்டேட்டர் அப்படின்றது சும்மா அது ஒரு ஹெட்லைன்ஸ்கோசரம் அப்படி சொல்றது தான். இட்ஸ் நாட் அ வெரி சென்சிட்டிவ் திங். ஆப்வியஸ்லி ஜி ஜின்பிங் இஸ் இன் இட்ஸ் அ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இட்ஸ் நாட் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு ரஃபிள் த feathers and make it more a very bad environment. ஸோ அதை சொல்றது வந்து ஒரு, அதாவது மீடியாவுக்கும் நான் சும்மா அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். அட் த சேம் டைம் நம்ம வந்து பாலிசிஸ்லாம் இப்போ எந்த அளவுக்கு we will start working out, we will work together. It's a very political statement. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ.